அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 12 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழை இன்று 16ஆம் தேதி முதல் தொடங்க இருப்பதால் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ரேஷன் கடைகளில் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் நவம்பர் 2025 மாதத்திற்குரிய அரிசியை அக்டோபர் 2025 மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் என உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சரான சங்கரபாணி தெரிவித்துள்ளார். அதாவது அக்டோபர் மாதம் ஒதுக்கீடான 12 முதல் 35 கிலோ அரிசியை ஏற்கனவே பெற்றவர்களும் அக்டோபர் மாத அரிசி ஒதுக்கீட்டை இதுவரை பெறாதவர்களும் நவம்பர் மாத ஒதுக்கீட்டான 12 முதல் 35 கிலோ அரிசியை இம்மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் எனவும் நவம்பர் 2025 மாத அரிசியை அக்டோபர் 2025 மாதத்தில் பெறாதவர்கள் வழக்கம் போல நவம்பர் மாதத்தில் தங்களுக்குரிய அரிசியினை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் இந்த வசதியினை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை கேட்டுக்கொண்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையொட்டி 20,378 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என அமைச்சரான சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இன்று 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தீபாவளி முடிந்து ஊர் திரும்ப ஏதுவாக 3 நாட்கள் 15,129 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. கீழம்பாக்கம் பேருந்து முனையத்தில் 10, கோயமேட்டில் 2 முன்பதிவு மையங்களும் செயல்படுகின்றன. மூன்றாவது அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையொட்டி பேருந்து நிலையங்களுக்கு செல்ல ஏதுவாக வரும் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 275 சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என அறிவிக்கப்பட்டுள்ளது. கீழம்பாக்கம், கோயமேடு, மாதவரம், புறநகர் பேருந்து நிலையங்களுக்கு இணைப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. நான்காவது அறிவிப்பு. தமிழ்நாடு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவின்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு 2024-25 ஆண்டுக்கான மிகை ஊதியம், போனஸ் மற்றும் கருணை தொகை 175 கோடியே 51 லட்சம் ரூபாய் 1,05,955 பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சரான சிவசங்கர் தகவல் தெரிவித்துள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடகிழக்கு பருவமழை தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகள், கேரளா, மகே, தெற்கு உள் கர்நாடகம், ராயலசீமா, தெற்கு கடலோர ஆந்திர பிரதேச பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் துவங்கக்கூடும். 14/10/2025 அன்று தென்மேற்கு வங்கக்கடல் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழக்கு சுழற்சியானது மேற்கு திசையில் நகர்ந்து 15/10/2025 அன்று கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேடக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வரும் 19ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரளா, கர்நாடகா பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இதன் காரணமாக இன்று 16ஆம் தேதி தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும். ஆறாவது அறிவிப்பு. 5 வருடங்களில் 2000 கோடி முதலீடு மற்றும் 3000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சென்னை போரூரில் உள்ள ஹிட்டாச்சி எனர்ஜி டெக்னாலஜி மையத்தின் விரிவாக்கம் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து ஆனது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஏழாவது அறிவிப்பு. அரசியல் கட்சிகள் சமூக ஊடகங்களில் விளம்பரம் செய்வதற்கு முன்பு அனுமதி பெற வேண்டும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் போது வேட்பாளர்கள் தங்களது சமூக ஊடக கணக்குகளை குறித்த விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது.
மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 77(1) படியும் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படியும் சமூக ஊடக இணையதளங்கள் உள்ளிட்ட இணையதளங்கள் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட விளம்பரங்களுக்கான செலவு குறித்த விவரங்களையும் சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த 75 நாட்களுக்குள் அரசியல் கட்சிகள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளது. 8வது அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் முக்கிய அப்டேட் வெளியாகியுள்ளது. மகளிர் சமர்ப்பித்த விண்ணப்பங்களின் உண்மைத்தன்மையை கண்டறிய கள ஆய்வுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்காக களப்பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு நாளைக்கு ஒருவர் 100 விண்ணப்பங்கள் வரை பரிசீலிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 9வது அறிவிப்பு. தீபாவளி தினத்தன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை மற்றும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசுகள் வெடிக்க அனுமதி வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தீபாவளி தினத்தில் அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடிப்பதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் குறைந்த ஒலி மற்றும் குறைந்த மாசு ஏற்படுத்தும் பசுமை பட்டாசுகளை மட்டுமே பொதுமக்கள் வெடிக்க வேண்டும் எனவும் குடிசை பகுதிகள், எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களில் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் அமைதி காக்கப்படும் இடங்களில் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்க சாவடிகளில் காணப்படக்கூடிய பொது கழிவறைகளின் சுகாதாரத்தை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். அதாவது வாகன ஓட்டிகள், பயணிகளை நேரடியாக இந்த பணியில் ஈடுபடுத்தும் ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை NHAA அறிவித்துள்ளது. அதாவது சுகாதாரமற்ற கழிவறைகள் குறித்து புகாரளிக்கும் பயனாளிகளுக்கு ₹1000 வெகுமதியாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகையானது நேரடியாக அவர்களின் ஃபாஸ்டேக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த சிறப்பு திட்டம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளிலும் அக்டோபர் 31 வரை நடைமுறையில் இருக்கும். 11வது அறிவிப்பு. போக்குவரத்து கழகங்களில் ஊக்கத்தொகையுடன் வழங்கப்படும் தொழில் பயிற்சியில் பங்கேற்க அக்டோபர் 18 விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களின் விழுப்புரம், கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, MTC, SCTC ஆகிய மண்டலங்களில் தொழில் பயிற்சி பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு 458 காலி பணியிடங்களும், பட்டய படிப்பு முடித்தவர்களுக்கு 561 காலி பணியிடங்களும், கலை அறிவியலில் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு 569 காலி பணியிடங்களும் உள்ளன. 2021 முதல் 2025 ஆண்டு வரை பட்டப்படிப்பை முடித்தவர்கள் இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம். பயிற்சி காலத்தில் மாதம் ₹8000 முதல் ₹9000 வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். தேர்வு முறையில் இட ஒதுக்கீடு வழங்கப்படும். மேலும் விவரங்களை nats.education.government.in என்ற இணையதளத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கடைசியாக 12வது அறிவிப்பு. கல்வி உரிமைச் சட்டத்தின் 25% இட ஒதுக்கீட்டில் சேரப்பட்டுள்ள மாணவர்களின் விவரங்களை சமர்ப்பிக்க தனியார் பள்ளிகளுக்கு விதிக்கப்பட்ட காலக்கெடுவை அக்டோபர் 31 வரை நீடித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த 12 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.